ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆகாத முன்னே நம்ம பார்த்த விநாயகர்லாம் இப்போ பாருங்கள் பெயிண்டிங்கே பக்காவாக ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புலி மேலே கை போட்ட மாதிரி ஒரு விநாயகர். நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது இந்த விநாயகரும். நல்லாயிருக்கு இந்த விநாயகர். வாங்க அடுத்த விநாயகர் பார்க்கலாம். இப்போ இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் விநாயகர் சிலைங்களாகவே தான் இருக்குது குட்டி குட்டியாக. இது பாருங்கள், இது 1 2 இங்கே பார்த்திங்கன்னா சிவபெருமான், நடுவில் சிவபெருமான், இந்த பக்கம் விநாயகர். 2 பக்கமும் நல்லாயிருக்கு இந்த விநாயகரும். நடுவில் நாமும் நல்லாயிருக்கு. இந்த சிலையும் நல்லாயிருக்கு. வாங்க அடுத்த விநாயகர். இந்த லைன் ஃபுல்லாகவே அது ஒரே விநாயகர் தான். உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இதில் விட பெயிண்டிங்லாம் ஆகிட்டுக்குது. நல்லாயிருக்கு இந்த விநாயகர். இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. சிலையெல்லாம் புக்கிங் பண்ணுது ஸ்பீடாக. வாங்க புக்கிங் பண்ணிங்க. நல்லாயிருக்கு சிலைங்களாம். இது எல்லாமே ஒரே மாடல் தான். பெயிண்டிங் மட்டும் ஒரு கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, சரி உங்களுக்கு 10 ரூபா காமிக்கிறான். ஆமாம், இது செகண்ட் ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா இது யாருன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விநாயகர் நல்லாயிருக்கு. இந்த பக்கம் சிவன் பார்வதி இருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த மாடலு. ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கார். இந்த லைன் ஃபுல்லாக அதுதான். இந்த விநாயகர் பாருங்கள். அந்த பக்கம் மயில் வாகனம், இதுவும் நல்லாயிருக்கு. பெயிண்டிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா புலி தோல் உடுத்துற மாதிரி ஒரு விநாயகர் அந்த கடைசியில் இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா மயில் வாங்கணும். இந்த பக்கம் மயில் இருக்குது. கால் மேலே கால் போட்டு அமர்ந்துருக்கோம். ரெட் கலர் பெயிண்டிங் தான், அப்படியே பஞ்சாக இருக்குது. நல்லாயிருக்கு விநாயகர் மாடல் வந்து பாருங்கள். அந்த புருவத்துக்கெலாம் நல்லா இருக்குது. நல்லா கொடுத்துருக்காங்க. டைமண்ட்லாம் நல்லா இருக்குது. இந்த விநாயகர் பாருங்கள். அங்கே பார்த்துக்கணும் இல்லையா, அதே தான் சிவபெருமான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது யாருன்னு தெரியல, யம தர்மரா என்னன்னு தெரியல. அது யானை மேலே நின்று இருக்கிற மாதிரி ஒரு நந்தி பகவானா. நல்லாயிருக்கு இந்த விநாயகரம். இது எல்லாமே ஒரே டிசைன் தான் இங்கே இருக்குது. இது மட்டும் டிஃப்ரெண்ட் மாறுது இந்த விநாயகர் மட்டும். புக்கிங்லாம் போய்ட்டு இருக்குது. அங்கே பாருங்க மேலே கிருஷ்ணர் வந்து மாடு கயிற்றில் கட்டி வச்சிருக்க மாதிரி. ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கும் போட்ட வீடியோ, இப்போ பெயிண்ட் வச்சுன்னு உங்களுக்காக ஒரு வீடியோ போடலாம். நான் அதனால் வந்திருக்கேன். இந்த விநாயகர் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. தலைப்பா கட்டியிருக்க மாதிரி சூப்பராக இருக்குது இந்த விநாயகர். இப்படி வந்து இந்த விநாயகர் பாருங்கள். இப்போ அந்த பக்கம் காமிச்சல கிருஷ்ணர் புல்லாங்கோயில் வச்சுருக்க மாதிரி ஒரு செட்டப்பு. சிவங்க துறவில் காமிக்கிறேன். இந்த விநாயகர் ஒரு மாடல் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தோன்னா யாருன்னு தெரியல. இந்த விநாயகர் மாடலும் நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா தபேலா வாசிக்கிற மாதிரி ஒரு மாடு தபேலா வாசிக்குது. நல்லாயிருக்கு. இதுவும் அதே டிசைன் தான் இந்த விநாயகரும். எல்லாமே கவர் போட்டு போற்றி வச்சுருக்கனால உங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். சாரி, முடிஞ்செல்லாம் கவர் பண்ணி எடுக்கிறேன் வீடியோலாம். இந்த விநாயகரும் நல்லாயிருக்கு. கவர் போத்திருக்கு ஒன்றுமே தெரியல கரண்ட்டில். இந்த விநாயகர் பார்த்தீங்களா, கருடர் இருக்கார். கருடருக்கு மேலே வாகனத்தில் அமர்ந்து நின்று இருக்கார். நல்லாயிருக்கு இந்த மாடலும். சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது இந்த மாடல். இருக்கிறது தான் இந்த மாடல் பாருங்கள். அதில் சிவபெருமான் பார்வதிலாம் இருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த மாடலும். இது அப்படியே தேடுறோம் பாருங்கள். இந்த யம தர்மர் வந்து ஒரு வாகனம் வச்சுருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு வாகனத்தில் தான் அமர்ந்திருக்காரு. விநாயகர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சிவபெருமான் இருக்கார். நல்லாயிருக்கு இந்த மாடல் வந்து பாருங்கள். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது இந்த மாடல். எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க அப்பா வந்து ஒரு தேரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த பிள்ளையார். இந்த விநாயகர் பாருங்கள். அங்கே சிங்க வாகனம். இதுவும் நல்லாயிருக்கு இந்த மாடலும். இதுவும் அதே தான். பக்கத்தில் காமிச்சிங்களா சிம்மம் அமர்ந்திருக்க மாதிரி நல்லா இருக்காது இந்த விநாயகரம். இது பாருங்கள்.
சூப்பராக இருக்குது இந்த விநாயகர். பார்த்து விநாயகர் பார்க்கலாமா? இந்த விநாயகர் பாருங்கள், தும்பிக்கையே வந்து பெரிய சைஸ் இருக்காரு. ஒரு நல்லாயிருக்கு இந்த விநாயகர் பார்க்க. கவர்லாம் போத்திருக்கு, ஓரளவு தான் நல்லா கவர் பண்ண முடியுது. அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். அந்த காதுக்கெல்லாம் ஜிம்மிக்கெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு இந்த மாடலும். இன்னும் ஒரு சிங்கம் வாகனம். இந்த பாருங்க, குதிரை தேர் ஓட்டுற மாதிரி ஒரு விநாயகர் நல்லாயிருக்கு பாருங்கள். இதை 2 குதிரை இருக்குது, நல்லாயிருக்கு இந்த மாடலும். என்னால் ஓரளவு தான் கவர் பண்ண முடியுது, எல்லாம் கவர் பண்ணிட்டு திறந்து பார்க்க முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த குடோன் பார்த்திங்கன்னா இது 3வது குடோன். இங்கேயும் நல்லாயிருக்கு விநாயகர். பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி வரும், 7 அடி சொன்னாங்க. இங்கேயும் நல்லாயிருக்கு விநாயகர்லாம். இது ஒரு சின்ன சைஸ் விநாயகர், நல்லா இருக்காது. நல்லாயிருக்கு. இங்கே இருக்கிற விநாயகரும் மாடு மேலே அமர்ந்திருக்க மாதிரி சிவபெருமான் உருவத்தில் இருக்கார். உங்களுக்கு இதில் ஓரளவுக்கு நல்லா கவர் தெரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்க, ருத்ராஜ பட்டெல்லாம் போட்டிருக்க மாதிரி நல்லாயிருக்கு விநாயகர். இது எல்லாமே ஒரே மாடல் தான். இங்கே இருக்கிற விநாயகர் ஒரே டிசைன், ஒரே கலர் தான். நல்லா தான் இருக்குது விநாயகர்லாம். இதுவும் அதே தான், ஒரே மாடல் தான் எல்லாமே. ஸோ ஓகே, இந்த குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரே மாடலு.